டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா ரொம்ப பெரிய வேர்டு மாதிரி இருக்கா? மெனி எம்எஸ்எம்இ பிஸ்னஸஸ் இன்றைக்கி அவங்க பிஸ்னஸை எக்ஸல், வாட்ஸ்அப், மெமரியில் தான் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதனால் என்ன அவங்க லூஸ் பண்ணுறாங்கன்னா 30 to 40% ஆஃப் லீடை லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மந்த் ஆன் மந்த். இந்த வீடியோவில் எப்படி ஸ்மால் பிஸ்னஸ்க்கெல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க, க்ரோயிங் பிஸ்னஸ் எல்லாம் சிஆர்எம்ங்கிற ஒரு டூலை எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணுறாங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக ஒரு பிஸ்னஸ் ஓனர்ஸ் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு க்ரோயிங் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு லீட்ஸ் இந்தியா மார்ட்டில், வெப்சைட்டில், மெட்டாவில் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் மூலியமாக எல்லாமே லீட்ஸ் வந்துட்டு இருக்கு. அவர்கிட்ட கேட்டேன், லாஸ்ட் மந்த் எவ்வளோ லீடை நீங்கள் சேலாக கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டு அவர் எக்ஸலை செக் பண்ணுறாரு, வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறாரு, எல்லாம் செக் பண்ணிவிட்டு சார் எக்ஸாக்டாக தெரில அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக ப்ராப்ளம் லீடில் இல்லை, ப்ராப்ளம் சிஸ்டமே இல்லை. லீடு வந்த உடனே சேல்ஸ் டீமுக்கு அனுப்புகிறாங்க, சேல்ஸ் டீம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் அப்டேட் கொடுக்குறாங்க, சம்டைம்ஸ் அப்டேட்டே தர்றதில்ல. அந்த லீடு ஃபாலோ பண்ணியிருக்காங்களா, கொட்டேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்களா, அந்த கிளைண்ட் இன்ட்ரெஸ்டடா, அது டீலாக கன்வெர்ட் ஆச்சா, எந்த டேட்டாவுமே பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு அப்டேட்டடாக கிடைக்கிறது இல்லை. இதனால ஓனருக்கு கிளாரிட்டியே இல்லை. இங்கே தான் மோஸ்ட் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஓனர்ஸ் அவங்களோட ரெவன்யூவை லூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன? ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர் வாங்குறதில்ல. டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு பக்கா கிளாரிட்டியும் ஒரு கண்ட்ரோலும் கிடைக்கும். அது எஸ்பெஷலி சேல்ஸில் ஒரு ப்ராப்பர் கண்ட்ரோல் கிடைக்கும். ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே சேல்ஸ் தான் ஹார்ட். ஸோ பெரிய கம்பெனிஸ், க்ரோ ஆன கம்பெனிஸ் எல்லாருமே சிஆர்எம்மை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சிஆர்எம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் என்ன பெனிஃபிட்? உங்களுக்கு ஒரு லீடு இந்தியா மார்ட்டில் இல்லை மெட்டாவில், வெப்சைட்டில் வருதுன்னா அது எல்லாமே டேஷ்போர்டில் ரெக்கார்ட் ஆயிரும். ஸோ உங்கள் டீம் அந்த டேட்டாவை கால் பண்ணியிருக்காங்களா, அதுக்கு கோட் சென்ட் பண்ணியிருக்காங்களா, அது கிளைண்ட்டாக கன்வெர்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறது எல்லாமே சிங்கிள் டேஷ்போர்டில் உங்களால் பார்க்க முடியும். இதுதான் சிஆர்எம்ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ். சிஆர்எம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, ஒவ்வொரு காலையும் ட்ராக் பண்ண முடியும். எவ்வளோ கால் மிஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மிஸ் பண்ண காலுக்கு திரும்ப கால் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் ரெக்கார்டு உங்களோட டேஷ்போர்டில் கிடைச்சிரும். இஃப் கிளைண்ட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் எக்ஸல், வாட்ஸ்அப், அதர் டூல்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த சிஆர்எம்ங்கிற டூல் மூலியமாகவே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், கொட்டேஷனும் அனுப்பிச்சிக்கலாம். அந்த கிளைண்ட் பேட் கிளைண்ட்டாக மாறிட்டாங்க அப்படின்னா இதிலிருந்தே நீங்கள் இன்வாய்ஸும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இதனால் என்னென்னா, ஒரு லீடிலிருந்து ஃபாலோஅப்லேருந்து கொட்டேஷன் அனுப்புறது, கொட்டேஷன் அனுப்புறதுலேருந்து இன்வாய்ஸ் அனுப்புறது எல்லாமே சிங்கிள் டேஷ்போர்டில் இருக்கும். ஓனருக்கு கம்ப்ளீட் விசிபிலிட்டி. சேல்ஸ் டீம் ட்ராக்கிங். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்கிட்ட கேட்கறது, உங்கள் சேல்ஸ் டீமை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேண்டியதே இல்லை. உங்கள் சேல்ஸ் டீம் அந்த கிளைண்ட் பிளேஸ்க்கு போனாங்களா, எந்த வேலை ட்ராவல் பண்ணாங்க, அந்த கிளைண்ட் பிளேஸில் எவ்வளோ நேரம் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இந்த சிஆர்எம்ங்கிற டேஷ்போர்ட்லேயே நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும். நான் அதை லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக ட்ராக் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சேல்ஸ் டீமை நான் ஃபாலோ பண்ணணுங்கிற நெசசிட்டியே இல்லை. இதை தான் நான் எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கும் சொல்லிட்டு இருக்கேன். ஸ்பீடு மேட்டர்ஸ். ஒரு லீடு இந்தியா மார்ட்லேயோ இல்லை மெட்டாலேயோ உங்களுக்கு ஒரு லீடு வருதுன்னா அந்த லீடை எவ்வளவு ஃபாஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்ட்டு இருக்கு. அதை நீங்கள் மெயிலில் போய் செக் பண்ணி, வாட்ஸ்அப்லலாம் நீங்கள் செக் பண்ணி, சம்டைம்ஸ் லீடை ஸ்லோவாக ஃபாலோ பண்ணுறோம். இந்த டேஷ்போர்டு இருந்தது அப்படின்னா டேஷ்போர்ட்லேயே அந்த லீட் எல்லாமே நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இந்தியா மார்ட்டில் வந்தாலும் சரி, மெட்டாவில் வந்தாலும் சரி, உங்கள் வெப்சைட்டில் வந்தாலும் சரி, டேஷ்போர்டில் லீட் இருக்கும். அந்த லீடை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஃபாலோ பண்ணையில் காம்படிட்டரை ஈஸியாக நீங்கள் வின் பண்ண முடியும். மெனி பிஸ்னஸ் ஓனர்ஸ் எங்கிட்ட சிஆர்எம் இருக்குது, ஆனால் என் கம்பெனிக்கு தகுந்த மாதிரியே சேல்ஸ் ப்ராசஸ்க்கு மேட்ச் ஆகிற மாதிரியே சிஆர்எம் இல்லை, எனக்கு கஸ்டமைஸ்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 123 டோட்டல் வெப் சொல்யூஷன்ஸில் கஸ்டமைஸ்டு சிஆர்எம் உங்களோட சேல்ஸ் ப்ராசஸுக்கு தகுந்த மாதிரியா, உங்களோட டீமோட ஃபீசிபிலிட்டிக்கு தகுந்த மாதிரியா, உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலவெண்ட்டாக நாங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இஃப் யூ ஆர் அ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர் ஆர் எம்எஸ்எம்இ பிஸ்னஸ் ஆர் க்ரோயிங் பிஸ்னஸ் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு தான். இந்த சேனலில் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ் எப்படி க்ரோ பண்ணலாம், சிஆர்எம்மோட சிஸ்டம்ஸ், பெனிஃபிட்ஸ்
ப்ளஸ் உங்களோட பிஸ்னஸ் க்ரோத் ஹேக்ஸுக்கு உண்டான ஐடியாஸ் எல்லாமே இந்த சேனலில் கண்டினியூஸாக வீடியோ டிப்ஸ் போட போகிறோம். இன்கேஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இஃப் யூ ஆர் ரன்னிங் எ ஸ்டார்ட் அப் ஆர் எம்எஸ்எம்இ ஆர் பிஸ்னஸ், சேல்ஸில் கம்ப்ளீட் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா சிஆர்எம் ஆப்ஷனல்லாம் இல்லை, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சிஆர்எம் ஒரு மேஜர் பார்ட்டு. உங்கள் பிஸ்னஸ்க்கு சிஆர்எம் ஃப்ரீ டெமோ வேணும்னா ஃப்ரீ டெமோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களே எங்களோட ஃப்ரீ சிஆர்எம் டெமோ உங்களுக்கு கொடுக்குறோம். அந்த சிஆர்எம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதில் என்னென்ன கஸ்டமைசேஷன் வேணும்னாலும் எங்களால் பண்ணி கொடுக்க முடியும்.